ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் இரும்பு திரை 1960ஆம் ஆண்டு வெளிவந்த வெற்றி திரைப்படம். எஸ் வாசன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், வைஜெயந்தி மாலா, சரோஜா தேவி ஆகியோர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. சிவாஜி கணேசன் அவர்களும் வைஜெயந்தி மாலா அவர்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்றதுனாலேயே இதற்கு மகத்தான படம் அப்படின்ற பெயர் படம் வெளியாவதற்கு முன்பே வந்துவிட்டது. 1960ஆம் வருடம் ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன திரைப்படம் சக்கை போடு போட்டது. எஸ்.வி. சுப்பையாவின் நடிப்பும் தங்கவேலுவின் காமெடியும் பேசப்பட்டன. கூடவே வைஜெயந்தி மாலாவின் கண்களிலும் சரோஜா தேவியின் சிரிப்பினிலும் மயங்கிய ரசிகர்கள் 2வது 3வது முறையாகவும் இரும்பு திரைப்படத்தை பார்த்து ரசித்தார்கள். இரும்பு திரைப்படத்தின் முடிவில் தராசு சின்னம் பொறிக்கப்பட்ட நீதி கட்சியின் கொடி காட்டப்பட்டது அப்படின்றது கூடுதல் சுவாரஸ்யமான ஒரு தகவல். இரும்பு திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்கம் உழைப்பின் உயர்வை உணர்ந்தவன். தன் சொந்த உழைப்பையே நம்பி, அதாவது ரிக்ஷா இழுத்து அதன் மூலம் வந்த ஊதியத்தை கொண்டு தொழிற்கல்வி பயின்று ஒரு பஞ்சு ஆலையில் பிரதம மெக்கானிக்காக வேலை பார்க்குறாரு. ஆலை முதலாளியின் அக்கிரமங்களை கண்டு உள்ளம் வெதும்பி தொழிலாளர் யூனியன் ஏற்படுத்தி தானே தலைமை தாங்கி முதலாளிகிட்ட நீதி பெற அஹிம்சா மார்க்கத்தை நாடுகிறார். இதற்கு இடையில அவருக்கு ஏழை பெண் ஜெயந்தியின் மாசற்ற அன்பு கிடைக்கிறது. மில் முதலாளியின் மகள் மாலதியின் காதலும் வழியே கிடைக்கிறது. ஆனால் மாணிக்கம் அதை மதிக்கவில்லை. ஆகவே மாலதிக்கு ஜெயந்தியின் மேல் பொறாமை உண்டாகிவிடுகிறது. தனது நிஜமான அன்னை வசுந்தரா தேவிக்கு சினிமாவிலையும் மகளாக வைஜெயந்தி நடித்த ஒரே படம் இரும்பு திரை. பி. சரோஜா தேவிக்கு மில் முதலாளியின் மகள் மாலதியின் கேரக்டர் மிகவும் பொருத்தம். அழவும் அதிகம் அலட்டி கொள்ளவும், சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டாலும் வேகமாக காரோட்டி நீதிமன்றத்தில் சரியான சமயத்தில் தோன்றி வழக்கையும் படத்தையும் முடித்து வைக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. கையில் வாங்கின பையில போடலை, காசு போன இடம் தெரியலை அப்படின்ற ஒரு மிடில் கிளாஸ் தொழிலாளரின் கவலையையும் துக்கத்தையும் சொன்ன ஹிட்டான பாடல் இடம்பெற்றது இந்த இரும்பு திரை படத்துல தான். இந்த பாட்டு மிகவும் நகைச்சுவையான பாடலாக இருந்தாலும் அதன் கருத்து என்றென்றைக்கும் பொருந்தும். இந்த பாடலை இப்போது கேட்டாலும் சொல்லுவார்கள், இப்போதும் அதான்பா நிலைமை அப்படின்னு. தான் வாழ்ந்த 29 ஆண்டுகளுக்குள் 17 தொழில்களில் ஈடுபட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதனால்தான் எத்தனையோ கவிஞர்களுக்கு மத்தியில் ஒரே மக்கள் கவிஞராக திகழ்ந்தார். திரை இசையில் பாட்டாளி மக்களின் குரலை ஒலிக்கச் செய்தார். தனது பாடல் வரிகளையே சமூகத்தை விளாசும் சாட்டையாக பயன்படுத்தினார். அவருடைய பாடல் வரிகள் நமக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே இன்றைக்கும் பொருந்தும். ஈடு இணையில்லாத அந்த உன்னத கவிஞரை கொண்டாடுவோம். ஜெயந்தியுடன் புரிந்த காதல் காட்சிகள்லையும் வழக்கம் போல நடிகர் திலகம் அசத்தியிருப்பாரு. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற முகபாவங்களும் அழுத்தம் திருத்தமான பேச்சும் நடிகர் திலகத்தின் நடிப்புக்கு திலகம் வைத்தார் போன்ற சிரிப்பும் சேர்ந்து அவர் ஏற்ற பாத்திரத்துக்கு மெருகேற்றி இருக்கும். நடிகர் திலகம் வைஜெயந்தி மாலாவுடனான ருசிகரமான காதல் காட்சி இருக்கும். அதில் நடிகர் திலகத்துடைய வர்ணிப்பும் வைஜெயந்தி மாலாவின் முக பாவனையும் அசத்தலாக இருக்கும். இரும்பு திரைப்படம் வைஜெயந்தி மாலாவின் திரையுலக வாழ்வை தீர்மானிக்கும் படமாக அமைந்தது. ஏழை பெண் ஜெயந்தி ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்து மாணிக்கத்தை கண்டு மனம் கரைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இதயம் துடிக்க இன்னல்களுக்கு உள்ளாகவும் நேருகிறது. கடைசியில் தன் அன்னையின் பழியை துடைக்க பழிவாங்க முற்படவும் நேரிடுகிறது. இந்த பாத்திரம் வைஜெயந்தி மாலாவின் நடிப்பில் உயிர் பெற்று விடுகிறது. காதல் கட்டங்களில் மட்டுமில்லாமல் கண்ணீர் விடும் காட்சிகளையும் வைஜெயந்தி மாலா அவர்களின் நடிப்பில் ஒரு குறையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.